பை ஆர் பை? ரேண்டமாக மாய்ஸ்சரைசர் சர்ச் பண்ணும்போது ரிவ்யூஸ் பார்த்து வாங்கினது தான் இந்த ரீக்வலோட ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். ஸோ இதில் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஸ்கின் நல்லா சாஃப்டாக மெயின்டைன் பண்ணும். இட்ஸ் அ க்ரீமி ஃபார்முலேஷன் சூட்டபிள் ஃபார் ஆயிலி ஸ்கின் டைப். ஆக்னி பிரேக் அவுட்ஸை ப்ரிவென்ட் பண்ணும். Because it's a creamy formulation, but it's not suitable for oily skin. ஃபர்ஸ்ட் இதோட அட்வான்டேஜ் பார்த்துடலாம். இது வந்துட்டு ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். செகண்ட் வந்துட்டு இது அண்டர் 500. ஸோ இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மாய்ஸ்சரைசர். இது என்னதான் க்ரீமி ஃபார்முலேஷனாக இருந்தாலும் ஈஸியாக பிளெண்டே ஆகலை. ஸ்கின்ல அப்படியே தான் இருந்துச்சு. ஒயிட் கேஸ்ட் இல்லை, ஆனால் இதை நான் போட்டதுக்கு அப்புறமா என்னோட ஸ்கின் வந்துட்டு இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் டார்க்கராக அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இதில் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஆயிலி ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். ஆனால் இது போட்டதுக்கு அப்புறமா தான் இன்னும் பயங்கரமாக ஸ்வெட் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் வந்துட்டு இது ப்ரிவென்ட் ஆக்னி பிரேக் அவுட்ஸ். ஆனால் எனக்கு இதை போட்டதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு சின்ன சின்னதாக இங்கெல்லாம் வந்துட்டு டைனி பம்ப்ஸ் வந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு ஏசிலே இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். பட் அதர்வைஸ் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இதை அகெயின் பை பண்ணுவேனான்னு பார்த்தா நோ, பாய் தான் சொல்லுவேன்.